வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஸ்கூல் விட்டு காலையிலே ரொம்ப பரபரப்பான வேலை. எல்லோரும் இதே மாதிரி தான் இருப்பீங்களா? அதுவும் எனக்கெலாம் நானே தான் பண்ணிக்கிறணும். அப்படியே வரையிலே ஸ்கூல் விட்டுட்டு சரி வரையிலே ஒரு வீடியோ எடுத்துடலாமேன்னு அப்படியே எடுத்துக்கிட்டே வர்றேன். இதான் நான் வர்ற வழி. ஸ்கூல் விட்டுட்டு இப்படியே தான் வருவேன். வரும்போதே அப்படியே இந்த வீடெலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளும் இது மாதிரி கட்டணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு. சரி அப்படியே வர்ற வழியில் வெயில் அடிக்குது. ஐஸ் வாங்கிடலாமேன்னு வந்து கடையில் நிற்கிறேன். பார்ப்போம் இருக்கா என்னன்னு கேட்போம். ஓகே, ஐஸ் இருக்குது, இன்றைக்கி வாங்கிடலாம். என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது? ஐஸ் கட்டி வர்ற வழியில் ஐஸ் வாங்கியாச்சு. ஏன்னா பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வெயில் நேரனால வாங்கி கொடுக்குறது சரி எப்பாவது தானே அப்படின்னு. அடுத்து இப்படியே தான் வருவேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வீடு மரம் ஃபுல்லாக. அந்த கடையில் ஏன் எடுத்தேன்னா, நான் எப்போவுமே சூடம் மிட்டாய் வாங்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்கேன், ஆனால் இங்கே வந்து இல்லை, ஐஸ்கிரீம் இருக்காது. இன்றைக்கி தான் வந்து இருந்துச்சு. ஓகே, எல்லோரும் உங்கள் வீட்லேயும் ஸ்கூல் போயிட்டாங்களா? நீங்களாம் வேலைக்கு போகிறீங்களா? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அதுபோக உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். காலைல பிள்ளைகளுக்கு இன்றைக்கி என்ன சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னா, லெமன் சாதமும் வாழைக்காய் பொரியலும் கொடுத்தேன். ஏன்னா நேற்று மீன் குழம்பு இருந்துச்சு, ஸ்கூலுக்கெலாம் பசங்க கொண்டு போக மாட்டாங்க. அதனால் லெமன் சாதம் வாழைக்காய் பொரித்து கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக பேச முடியல, ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் வருது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் ஸ்கூல் வேனில் அனுப்புகிறீங்களா, இல்லை நீங்கள் தான் கொண்டாந்து விடுறீங்களா? உண்மையிலேயே ஸ்கூல் வேனில் அனுப்புனா சின்ன பிள்ளைனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுபோக நம்மளே கொண்டாந்து விட்டுறது, வேலைக்கு போகிறவரை சரி நம்ம கொண்டாந்து விட்டுக்கலாமே அப்படிங்கிறக்காண்டி நானே கொண்டு போய் விட்டுக்குருவேன். வர்ற வழியில் கார் ஒன்று. அதுபோக நான் மெயின் ரோட்டில் வர மாட்டேன். மெயின் ரோட்டில் வந்து அப்படி பேசிக்கிட்டே வர முடியாது. இடையில வந்து ஸ்கூல் விட்டுட்டு ஷார்ட்கட் பாதை இருக்குது, அப்படியே தான் வருவேன். அப்படியே வரும்போது இப்படியே மரம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுபோக கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். டிராஃபிக்கு வண்டிலாம் அடிக்கடி வந்து வந்துக்கிட்டு இருக்காது. ஸோ அப்படியே வேடிக்கையை பார்த்துட்டு, வேடிக்கைன்னா நான் பைக்கில் வர்ற வழியில் அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படியே வர்றதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ரோட்டில் வர்றேன். வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதான் மெயின் ரோடு. எந்த ஊருன்னு கரெக்டாக என்னோடய வீடியோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, நான் இப்போ எந்த ஊர்லேருந்து பேசுகிறேங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற எந்த ஊருங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுபோக வீடியோ நான் எடுக்கலை, பின்னாடி வந்து நான் காமிச்சிட்டேன். எந்த ஊருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் மெயின் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். வீடியோ நான் எடுக்கலை. பின்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அதோட அப்படியே சரி ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படிங்கிறக்காண்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி நீ போய் அப்படியே கண்டினியூவாக வேலை இருக்கும், வீடியோ போட முடியாது. ஏன்னா ட்ரெஸ் துவைக்கணும், அடுத்து வீட்டில் பார்த்துக்கணும், வேலை கண்டினியூவாக இருக்கும். உண்மையிலேயே வேலைக்கு போயிட்டு வந்து கூட இவ்வளோ வேலையை பார்த்துடலாம் போல். வீட்டில் இருந்தும் இவ்வளோ வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வேலைக்கு போனால் கூட ஏதோ மாத வருமானம் நம்மளுக்கும் கிடைக்கும், ஏதோ பிரயோஜனமாக இருக்கும். சரி ஓகே, பார்க்கலாம், ட்ரை பண்ணி ஏதாவது வேலைக்கு. கண்டிப்பாக அந்த வருஷத்தில் எப்படியாச்சும் வேலைக்கு போயிடணும்னு என்னோடய எய்மை. கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன வேலைக்கு போகிறேன் என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன்.
மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த ஊர்லேருந்து வீடியோ போடுறேங்கிறத, எந்த ஊருங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க என்னோடய ஊர் தானா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே இந்த கொஞ்சம் அந்த பொண்ணு இறங்குற இடம் வந்துருச்சு. நம்மளும் வீடியோவை அப்படியே வந்து முடிச்சுக்கிறலாம். மெயின் ரோட்டில் இங்கே இருங்க நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுபோக நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும், பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். டெய்லி நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது. ரேட்டும் அது வந்து 1/4 கிலோ 80 ரூபாயாம். அதனால் எப்பாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய்.